இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் வந்து நம்ம டெய்லி குழம்புக்கு ப்ளஸ் வந்து முகத்துக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் வந்து எப்படி வந்து அதுக்கு பேக் சைடு வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குது, எப்படி வந்து வேக வச்சு எப்படி வந்து நம்ம கைக்கு தூளாக கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து எங்கள் வயலில் மஞ்சள் போட்டிருந்தோம். அது வந்து ஒரு 10 months ஆகும் மஞ்சள் போட்டு அது ஃபுல்லாக வளர்கிறேன். அது வளர்ந்து முடித்ததும் அந்த டியூரேஷன் முடித்ததும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்து இந்த மாதிரி குமிச்சு வச்சுருவாங்க. தென் அதை வேக வைக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்து வேக வைக்கிறதுக்கு வர சொல்லணும். மிஷினில் வந்து இந்த மாதிரி நெருப்பு விறகு போட்டு இந்த மாதிரி பக்கெட்லாம் நம்ம அள்ளி இந்த மஞ்சளை அள்ளி நம்ம வெட்டி எடுத்து வந்த மஞ்சளை அள்ளி அதை வந்து இந்த மேலே இருக்க அந்த பக்கெட்டில் வந்து வேக வைக்கணும். இங்கே பாருங்கள், அந்த ட்ரம்மு மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து வேக வைக்கணும். இது நல்லா வேக வச்சு 6 to 7 hours ஆகும். இது நல்லா அள்ளி கொட்டணும். அள்ளி கொட்டி நல்லா வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இது மேக்ஸிமம் நைட்டு தான் பண்ணுவாங்க, பகல்லையும் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து சம்மர்னால் ரொம்ப அனல் வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து நைட்டு இருந்தால் அந்தளவுக்கு வந்து வெப்பம் தெரியாது, நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் அந்த அல்ற மிஷினு, அல்ற அந்த இது. அதில் வந்து நம்ம பக்கெட்டில் அள்ளி கொட்டணும். அது கொட்டி நல்லா வந்து வெந்து வந்ததும் திரும்ப வந்து வயல்லே கொட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெட்டி எடுத்த இது. அந்த இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணல. இந்த செடியிலேருந்து வெட்டி எடுத்தது, அதுவும் வந்து ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே இந்த மஞ்சள் தான் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது, ரொம்ப கஷ்டமான வேலை. அது இந்த மாதிரி இருக்கிறத வந்து வேக வச்சுட்டு இந்த மாதிரி வயலில் வந்து கொட்டிடுவாங்க. இங்கே பாருங்கள், ஆவி பறக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து இருட்டில் இருக்கனால அவ்வளவா தெரியலை, நல்லா பார்த்தா தெரியும். இந்த மாதிரி கும்பலாக வந்து வேக வச்ச மஞ்சளை வந்து கொட்டிடுவாங்க. இதை வந்து மார்னிங் வந்து நம்ம வந்து எல்லாமே காய வைக்கணும். இந்த இதெல்லாம் கும்பலாக இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக வந்து ஃபுல்லாக அந்த காடு ஃபுல்லாக காய வைக்கணும். அதை 1 week 2 week நல்லா காஞ்சதும் எடுத்து அலசணும். அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அரைச்சி நமக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து இதுவாக கிடைக்குது. இந்த மஞ்சள் தூள் நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணதில் இதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து வேக வச்ச மஞ்சள் நல்லா உடச்சோடனே நல்லா வெந்து எப்படி பாருங்கள் உடையுது பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. இதுதான் வந்து இந்த மஞ்சளோட ப்ராசஸ்ங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் வந்து இப்படி தாங்க கிடைக்கிது. அடுத்த ஷார்ட்ஸில் வந்து எப்படி காய வைக்கிறது இதெல்லாம் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.